ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிக்கடை பூனா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் நல்லா சம்பாரித்து செட்டில் ஆக வேணுமா? கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உடனடியாக ஹோட்டல் போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சமைக்க தெரியும், ஓரளவுக்கு ஆள் சப்போர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக உடனடியாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரே பிஸ்னஸ் வந்து அது ஹோட்டலில் தான் இருக்கணும். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் தான். எங்கே பார்த்தாலும் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அலையாக ஹோட்டல் தேடி தான் ஓடிறாங்க. ஏன்னா சமைச்சிட்டே இருக்காங்க, சிலிண்டர் காலி ஆகிடுது. அதனால் வந்து இப்போ ஹோட்டல் தான் வாங்கி பெரும்பாலும் பேர் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு சூழ்நிலை. மல்லிகடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுத்தமாக வியாபாரம் இல்லைங்க. ஹோட்டலில் தான் நல்ல வியாபாரம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போடணும்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்னம்மா சிலிண்டர் கிடைக்கல என்னன்னா விறகு அடுப்பு பிரச்சனை சமைச்சு நீங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து என் கடை பக்கத்தில் ஒருத்தவங்க ஹோட்டல் போட்டாங்க. அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் சரி அவங்க போடுறதுனால நம்ம அவங்க தொழிலை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா செய்யிட்டோம், அவங்க தள்ளுவண்டியில் தானே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து ஹோட்டல் போகணும்னு நினைக்கிறவங்க தயங்காமல் செய்யுங்க. என்னடா மல்லிக்கடை வச்சுட்டு ஹோட்டலை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மல்லிக்கடை வந்து அடுத்தவங்க தயாரித்த பொருளை நம்ம வந்து விற்கிறது. ஹோட்டல்ன்றது நம்ம தயாரித்த பொருளை மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ தரமும் சுவையாக இருந்துச்சுன்னா அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ தயங்காமல் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.